நமக்கு தான் தெரியாது நேத்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்குன்னு. நோ சான்ஸ். ஏன்னா நமக்கு இங்க கிடைக்கிற மாயையான பொருள்களையே இதுதான் கௌரவம், இதுதான் கௌரவம்னு விழுந்து போயிடணும். அதனால முக்காலமும் உணர்ந்த அறிஞனாக இருந்தாலும் கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? கடவுள்ங்கிறதுக்கு என்னன்னு நம்ம டெபினேஷன் அப்பா கொடுத்துருக்கேன், விளக்கம். அது என்னது? கடவுள் உனக்குள்ளே கடந்து போ. உனக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குல்ல. இப்ப ஒரு ஏதோ ஒண்ணு பொய் சொல்லிடுறீங்க அப்பாட்ட, ஆனா அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா கரெக்ட் தானே பாப்பா? அப்பாவுக்கு மறைச்சிடலாம், வெளி உலகத்தை நம்ம மறைச்சிடலாம். உள்ளுக்குள்ள தெரியுதுல ஒண்ணு சொல்லுதல் உள்ளுக்குள்ள இருந்து, அதுதான் கடவுளோட இன்னொரு பார்ட், மனசாட்சி. சரியா? அப்ப அதனால நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்? அது இவரே வேற ஒரு இடத்துல பொய்ய பத்தி சொல்றாரு. சரியா? இருந்தாலும் நம்ம முடிந்தவரை உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். சரியா? சரியா? சரி, இன்னைக்கு எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம ஒரு டைம் சொல்லி இதை முடிச்சிருவோமா? சரி, எப்படி இருந்துச்சு பாப்பா? சரி, நீங்க கற்றதனா லாய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாஅர் எனின். சிறப்பு சிறப்பு. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அருமை அருமை.